இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் தான் போட போகிறோம். வீட்டில் இருக்கிற நேச்சுரலான விஷயத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து வேப்பந்தலை வந்து நல்லா தளைஞ்சிருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு பிடுங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கற்றாழை வந்து பிடுங்கினதுக்கப்புறமா 7 தடவை அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸாக இருந்தாலும் சரி ஹேராக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலை, அப்புறம் செம்பருத்தி இதெல்லாமே வச்சு அடுத்து செம்பருத்தி இலையும் சேர்த்து பிடுங்கிக்கலாம். ஏன்னா இது நல்லாவே வந்து ஷாம்பு பதத்துக்கு வரதுக்காக தான் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே பிடுங்கி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற கற்றாழையில் சைடில் இருக்கிற 2 பக்கம் இருக்கிற முள்ளை ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சு ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா தண்ணி ஊற்றினா ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிடும். இந்த பதத்துக்கு வரட்டும். ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் பார்ப்போம். காப்பித்தூள், தயிர், தக்காளி இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.